ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே, உன் வீட்டிற்குள் நுழைந்துவிட்ட இந்த வராகி அம்மா உனக்கான சந்தோஷ செய்தியையும் உன் முகம் மலரும்படியும் உன் மனம் குளிரும்படியும் சொல்லத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை சந்தோஷமாக விட்டு கொடுக்கக்கூடிய உறவும், உன்னிடம் உண்மையாக அன்பாக பாசமாக நேர்மையாக இருக்கக்கூடிய அன்போடு கூடிய மனிதரும், உன் மீது நம்பிக்கை உள்ள மனிதர்களும் எப்போதும் உன் அருகில் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை கெட்டும் போகாது, நீ தோற்றும் போக மாட்டாய். அப்படி நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி நான் அதற்கான வேலைகளை செய்து உன்னை மகிழ்வித்து மகிழும்படி செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீயும் சந்தோஷமாக இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணம் என்பது மிகவும் சிறப்பானது தான். எண்ணங்கள் களங்கமில்லாததாக இருந்தால் உனக்கு தீமை செய்ய நேரம் இருக்காது. எப்போதுமே நல்ல எண்ணங்களோடு மற்றவர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக நீரு. எல்லாம் நன்மைக்கே என நீ நினைக்கக்கூடிய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் என்பது எதையுமே கடந்து போக வைக்கும். உன் மனசில் எந்த களங்கமும் இருக்க விடாமல் உனக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கூட கொடுக்குமேன் செல்லமே. நல்லது நடந்தா நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படு. கெட்டதே நடந்து விட்டாலும் கூட நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி எனக்கு நடக்க வேண்டிய பெரிய துன்பமும் துயரமும் இந்த அளவில் தவிர்த்து விட்டது, இந்த அளவில் எனக்கு நடக்க வேண்டிய கெட்டதை என்னுடைய அம்மா குறைச்சிட்டாங்கன்னு நீ எப்போதும் நன்றி சொல்லக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய நேர்மறையான எண்ணமோட ஆளாக இருக்க வேண்டும். அழுத்தமாக வார்த்தைகளை எழுதினாலும் மென்மையாக இருக்கக்கூடிய காகிதங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது தானே. அதே போல உன் வாழ்வில் மிக அழுத்தமான விஷயங்களும் கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களும் கவலைகளை தரக்கூடிய நினைவுகளும் நிகழ்ந்தாலும் கூட எல்லாம் சரியாகும்னு எளிமையான மனதோடு இலகுவான நெஞ்சத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. அத்தனையும் நல்லதாகவும் உனக்கான சரியானதாகவும் நான் ஆக்கி கொடுக்குறேன். நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்குங்கிறத ஒருபோதும் மறந்துடாதே. எப்போதுமே உன்னிடமுள்ள சிறந்ததை இந்த உலகத்துக்கு கொடு. உனக்கு கிடைப்பதும் மிக சிறந்ததாகவும் தரமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் என் செல்லமே. நீ கீழே விழுகிற போதெல்லாம் தாங்கி பிடிப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ மனசொடைஞ்சு வருத்தப்படும் போதெல்லாம் உன்னை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லவும் நான் இருக்கேன். நீ தனியே அழுதாலும் உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன். அது வேறு யாரும் இல்லை, உனக்குள் இருக்கக்கூடிய உன் தன்னம்பிக்கை எனும் இந்த வராகி அம்மா தான். எப்போதும் உன் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் போதும். நானும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளலாம் என் செல்லமே. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. ஏன்னா அந்த உருவத்தில் உனக்குள் இருப்பது உன் வராகி அம்மா நான் தானே. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான விஷயங்களை சரி செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? வைரமாகவே இருந்தாலும் அதை பற்றி புரிஞ்சுக்காதவங்க கையில் தகுதியற்றவர்கள் கையில் கிடச்சா அதை கூழாங்கல்லாகத்தானே அவர்கள் நினைப்பார்கள். கூழாங்கல்லாவே இருந்தாலும் அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அதை பிடிச்சி போய் அதன் மீது விருப்பம் கொண்டவர்களாக நல்லவர்களாக தகுதி உள்ளவர்கள் கையில் கிடைத்தால் அந்த கூழாங்கல்லும் வைரமாக மாற்றப்படும். அப்படிதான் நீயும். உன்னுடைய மதிப்பு புரிந்தவர்களிடம் நான் உன்னை சேர்த்து வைத்து உன்னை வைரக்கல்லாக இந்த உலகமே பார்க்கும்படி ஜொலிஜொலிக்க வைப்பேன். உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் என்பது உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது என் செல்லமே. உனக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய உன்னுடைய துணை உன்னுடைய குடும்பத்து மனிதர்களையும் சேர்ந்தது தான் அது. உனக்கான மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் தன்மானமும் உயரும்படியும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு மனிதன் கீழே விழுகாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை கிடையாது, விழுந்த போதும் எழுந்து நின்றான் என்பது தானே பெருமை. உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையையும் எதுவுமே புரியாமல் உன்னை பற்றி மற்றவங்க குறை சொல்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு நீ என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அவங்க தான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன் நிற்கிறாங்களே, அவர்களிடம் நீ எதுவும் பேசாமல் புன்னகைத்து விட்டு நகர்வது தான் சரியாக இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமே இருந்தாலும் உன் முயற்சியிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்க நினைக்காதே. அப்போது பின்வாங்கலாம், நம்ம சும்மா உட்காந்துடலாம், சோர்ந்து போயிடலான்ற எண்ணம் வரும்போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள்ளேன் செல்லமே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவமானம் நிறைந்த வார்த்தைகளையோ அவமானம் கூடிய செயல்களையோ அனுபவித்திருப்பீர்கள் தானே.
அப்படி நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போக நினைக்கும் போதும், சும்மா உக்காந்துடலாம் பிரச்சனையை விட்டுடலான்னு யோசிக்கும் போதும், அந்த அவமானத்தை நினச்சா போதும், மனசுக்குள்ள புது வைராகியமும் புது உத்வேகமும் வந்து அதன் மூலமாக வெற்றியின் உச்சத்தை தொட்டு விடுவீர்கள் என் செல்லமே. நீ வெற்றி பெற்ற நேரத்தை விட நீ மகிழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடும் வாழ்கிற நேரம்தான் நீ பெறக்கூடிய வெற்றியாக இருக்கும். எப்போதும் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என நம்பிக்கையோட, மகிழ்ச்சி என் வாழ்வில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோட உறுதியாயிரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஒருபோதும் அற்பமாகவோ வீண் காகிதமாகவோ நினைத்து விடாதே என் செல்லமே. நீ அற்பமாய் நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அற்புதமாய் மாறும்படி அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் உருவாகும். அதே போல நீ வீண் காகிதம்னு நினச்ச மனிதர்கள் கூட உன் கண் முன்னாலேயே பட்டமாக பறந்து உயர்ந்து போய் எல்லாரும் வியந்து பார்க்கும்படி அவர்களுக்கு மரியாதையும் உண்டாகும். அதனால தான் யாரையும் நீ ஒருபோது மட்டமாக நினச்சிடாதன்னு சொல்கிறேன். மனிதன் தேவைகளை அடைவதற்கான தேடலும் இருக்குது, வாழ்க்கையில் மாற்றத்தை பெறுவதற்கான முயற்சியும் செய்கிறீங்க. ஆனால் வாழ்க்கைக்கான யுக்தியை தானே மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். எது எப்படி இருந்தாலும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவைகளை பொறுத்து தேடல்களை அமைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீ நினச்சாதான் ஜெயிக்க முடியும். ஏதாவது ஒரு சூழல்ல நீ கீழே விழுந்து விட்டாலோ அல்லது தோற்று விட்டாலோ அவ்வளவுதான் வாழ்க்கையை நினச்சிடக்கூடாது. நல்லா யோசிச்சுப்பாரு. ஆலமரத்தின் விழுதுகள் நிறைய கீழ் நோக்கி விழுவதால் தானே அந்த மரமானது தளித்து செழித்து பறந்து விரிந்து நிற்கிறது. அதே போல நீ கீழே விழுவதும் ஒரு வகையில் நன்மைக்கு தான். இதன் மூலமாக உனக்கான வெற்றிகள் மிக பெரிய அளவில் கிடைக்கும்னு கெட்டதையும் கூட நல்லதாக யோசிக்க பழகு. ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி பயணத்தை தொடங்கிட்டேன், என் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லது தான் நடக்கும், இன்று முதல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. கடந்த காலம் என்பது உன் தலையெழுத்தாக மாறிவிட்டது, அதை இனிமே அழிக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் என்பது உன் கைகளில் தானே இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் நீ செய்கிற வேலையை சரியாக செஞ்சினா எதிர்காலம் உனக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும். என்ன ஒன்று, இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக வாழ்வதற்கான அனுபவங்களை உருவாக்கி கொள்ளணும். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த விஷயத்தையும் முதல்ல செய்யக்கூடிய மனிதனுக்கு எப்படி அனுபவம் இருக்கும்? முதல்ல ஒரு முறை, 2 முறை, பல முறை செய்ய தானாகவே எல்லா விஷயங்களிலும் அனுபவம் கிடைத்துவிடும். முதலில் தன்னம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கு. அதன் பிறகு அதுவே அனுபவமாக மாறி அதன் பிறகு வாழ்க்கைக்கான வெற்றியாகவும் மாறிவிடும். சின்ன சின்ன தவறுகளை செய்ததற்காகெல்லாம் மனிதர்களிடம் கோபப்பட்டு விலக நினைக்காதே. அப்புறம் அதுவே நீ வாழ்க்கையில் செய்த பெரும் தவறாகிவிடும் அல்லவா? வாழ்க்கையில் நீ ஆசைக்கு முதலிடம் கொடுத்தீனா அதுவே உன்னை கடைசி இடத்துல போய் நிற்க வச்சிடும். ஆசை ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கான வேலைகளையும் அமைதியையும் பொறுமையையும் உனக்குள்ள வச்சுக்கோ. உருண்டு கொண்டே இருக்கும் இந்த உலகம் நிலையானது கிடையாது என் செல்லமே. முடிந்த அளவுக்கு நீ நிலையாக இரு. எப்போதுமே யார் உன்னை ஏமாற்றுவார்கள் என யோசனையோடு இருக்காமல் எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன் என நம்பிக்கையோடு இரு.